வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறளில் யானையை பற்றி எந்தெந்த திருக்குறளில் சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 50வது அதிகாரம் இடநெறிதல். காலால் களரின் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை. அதில் 7வது திருக்குறள் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு. அதே அதிகாரம் 9வது குறள் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின். அடுத்து 68வது அதிகாரம் வினைச்செயல் வகை. அதில் 8வது குறள் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தற்று. அடுத்தது 76 பொருள் செயல்வகை. 8வது திருக்குறள் குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. அடுத்தது 78வது அதிகாரம் படைச்செருக்கு. அதில் 2வது குறள் கான முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவள் எந்தல் இனிது. இதே அதிகாரத்தில் இன்னொரு திருக்குறளில் யானை பற்றி சொல்லியிருக்காரு. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.